வணக்கம் தமிழ் உறவுகளை. இன்னைக்கு நாம் மணி சைக்காலஜி சீரிஸ் எபிசோட் நம்பர் 4 பார்க்க போவது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைவதற்கான 6 அடிப்படைகளின் முதலாவது அடிப்படையான பட்ஜெட்டிங் பேசிக்ஸை பார்ப்போம். வீட்டில் பட்ஜெட் உருவாக்குவதன் காரணம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் நான் ஒரு முறை பயன்படும் அளவிற்கு நான் உங்களுக்கு விரிவிக்கிறேன். பட்ஜெட் உருவாக்குவதன் காரணம் உங்கள் நிதியை புத்திசாலித்தனமாக ஒதுக்கீடு செய்யவும், செலவுகளை கண்காணிக்கவும், இறுதியில் உங்கள் நிதி நிலைமையை கட்டுக்குள் வைத்திருக்கவும் உதவுகிறது. இதை எப்படி செய்வதென்று விரிவாக பார்ப்போம். இதனை நாம் அன்றாட பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு முதலில் ஒரு நிரந்தரமாக ஒரு நோட்டை போடவும். பின்னர் அடுத்த மாதம் முழுவதும் வரக்கூடிய நிகழ்வுகளை முன்கூட்டியே கணித்து பட்டியலிடுங்கள். அதற்கு நேரெதிரே தேவையான நிதி எவ்வளவு என்பதையும் எழுதுங்கள். பின்னர் தேவைக்கேற்ப நிதியை ஒதுக்கீடு செய்யவும். அதன் பின்னர் எதிர்பாராத செலவுகளுக்காக கூடுதல் ஒரு 5% நிதியையும் எழுதுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு மருத்துவ செலவுகள் வரலாம், உறவினர்கள் வீட்டிற்கு வரலாம், ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் வரலாம், பயணங்கள் ஏதாவது வரலாம், அல்ல வீட்டில் உள்ள மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ் ஏதாவது ரிப்பேர் ஆகலாம். இதற்காக நாம் அந்த 5% நிதியை யூஸ் பண்ணிக்கலாம். பின்னர் மாத இறுதியில் ஒதுக்கப்பட்ட நிதியும் குறிப்பிட்ட செலவுகளையும் சரியாக உள்ளதா என்பதையும் உறுதிப்படுத்தவும். மீதமுள்ள நிதியை அடுத்த மாதத்திற்கு கொண்டு செல்லவும். அதில் பற்றாக்குறை ஏதேனும் ஏற்பட்டால் அடுத்த மாத பட்ஜெட்டில் அதை சரி செய்ய முயற்சி செய்யவும். மேற்கூறிய இலக்குகளை அடைய டிசிப்ளின், கன்சிஸ்டன்சியும் மிக முக்கியமானவை. அப்பொழுதுதான் இதை தொடர்ந்து நடைமுறைப்படுத்த முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யவும். ஃபினான்ஷியல் ஃப்ரீடமில் 2ஆம் பாடமான எமர்ஜென்சி ஃபண்டில் அடுத்த எபிசோடை பார்க்க ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் மணி சைக்காலஜி சீரிஸை நோக்கி இந்த பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி.